அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு அஜித் ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதவே இதை காலி பண்ற மாதிரியான ஒரு படம். வகையில் திருமணியோ கதையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸா தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு இவ்வளவு சுமாரான படத்துக்கு இவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்குன்னா அஜித்துங்க ஒரு முகம் தான். இந்த படம் வந்து இன்னும் நல்லா இருந்தா நான் யோசிச்சு, இந்த படம் சுமாரான படம், இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்குன்னா அஜித்தை வச்சு கொஞ்சம் நல்ல படம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படத்தினுடைய கலெக்ஷன் எங்கேயோ போய் நின்றுருக்கும். அஜித்தே வந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள தோசை பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸ்ல ஒய்ஃபை கொண்டு வந்து நிக்கிறப்ப அது ஒரு ஹீரோ இமேஜ் ஏறி இருக்குமா இல்லையா? எல்லாத்தையும் அடி வாங்குற மாதிரி, எல்லாத்தையும் கெஞ்சிற மாதிரி ஒரு சீன் 2 சீன் வைக்கலாம். படம் முழுக்க அதான் வைப்பீங்க. அதை கேட்டா மகிழ் திருமணி சொல்றாரு, இந்த படத்தை வந்து அஜித் தான் வந்து ரெஃபர் பண்ணாரு, ஸ்கிரீன் பிளே அவரா பண்ணாரு. உங்க கோவம் எனக்கு புரியுது. முழுக்க முழுக்க தோழி படம் தான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டைரக்டர் தான். கண்டென்ட் நல்லா இருந்தா எப்போ வேண்டாலும் ஓடுங்கிறது தான் காரணம். அஜித்துக்கு இது ஷூட் ஆகாத ஒரு கதை. குட் பேட் அக்லி வந்து திரைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. இல்ல, ஏப்ரல் 10 வருவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. மே தினம் அஜித்தோட பர்த்டே பிளான் பண்றாங்க. ரஜினிக்கு பேட்ட மாதிரி அஜித்துக்கு குட் பேட் அக்லியா, ரஜினிக்கு பாட்சா மாதிரி அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆதிக்கு இந்த படத்தை ஒரு ஒரு ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பண்றாரு. இப்ப படத்துல வந்து டியூயல் ரோல் மாதிரி இருக்கும். 3 கெட்டப்ல பண்றாரு. ஆதிக் ரவிச்சந்தர் படத்துல வந்து 18+ கண்டென்ட் வந்து லைட்டாவது இடம்பெறும். குட் பேட் அக்லில இடம்பெற வாய்ப்பு. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரை விமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விடாமுயற்சி படம் வந்து திரைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் படம் 200 கோடி மேல கலெக்ஷன் அள்ளி போயிட்டு இருக்குது. பட் இப்பயும் கூட படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஈவன் தோ ஹாலிவுட் லெவல்ல எடுத்ததுக்கு அப்புறமா கூட. எதனால என்ன ஆயிட்டு இருக்கு? இல்ல, கலெக்ஷன் வேற படம் வேற, அப்படிதான் பார்க்கணும். படத்தை பத்தி இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் ப்ரீ புக்கிங்லேயே படம் வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங்கே இருந்துச்சு. நம்மளே பேசியிருந்தோம். படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு வர படம். படமாக பார்க்குறப்ப நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானது படம். ஏன்னா அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு அஜித் இது வரைக்கும் இருந்த அந்த அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதவே இதை காலி பண்ணுற மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறதான் விமர்சனம். பட் வர்த்தக ரீதியாக பார்த்தா இந்த படம் ஓரளவுக்கு, ஆனா அவங்க செலவழிச்சது அளவுக்கு வந்திருக்குமாங்கிறது தெரியாது. கிட்டத்தட்ட பட்ஜெட் வந்து 300 கோடியிலிருந்து 350 கோடி வந்திருக்கும். ஏன்னா அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வந்திருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா படம் வந்து அந்த மாதிரியான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்த பிறகு படமும் அப்படிதான் இருந்தது. அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா அஜித்துங்கிற ஒரு மாசுக்காக தான் படம் ஓடிட்டு இருக்கு. வகையில் திருமணியோ கதையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸா தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு இவ்வளவு சுமாரான படத்துக்கு இவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்குன்னா அஜித்துங்க ஒரு முகம் தான். அஜித் ரசிகர்கள் படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அஜித் படம் ஒரு தடவை பார்த்துருவோம் காமன் நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, அவங்க தான் இந்த படம் அஜித் மட்டும் இல்லாமல் வேற ஆள் நடிச்சிருந்தா இந்த படம் வந்து 2 நாள் கூட ஃபுல்லா இருக்காது. அஜித்துங்கிற ஒரே ஒரு ஒற்றை முகத்துக்கு தான் இந்த 200 கோடி 250 கோடி கலெக்ஷன். இந்த படம் வந்து இன்னும் நல்லா இருந்தா நான் யோசிச்சு, இந்த படம் சுமாரான படம், இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்குன்னா அஜித்தை வச்சு கொஞ்சம் நல்ல படம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படத்தினுடைய கலெக்ஷன் எங்கேயோ போய் நின்றுருக்கும். இப்போ அதை தவறிட்டாங்க அப்படிங்கிறதா. அது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டு, வெளிநாடு லொக்கேஷனு எல்லாம் செஞ்சு நீங்கள் இந்த படத்தை விட்டுட்டீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் படம் பார்த்த பலரும் வந்து வச்சக்கூடிய விமர்சனங்கள். அதெல்லாம் தாண்டி அஜித்துங்கிற ஒரு முகத்துக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வசூல் வந்து நிற்குது. ஆனாலும் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரங்கள் ஆகுது. 2 வாரங்கள் ஆகியும் புக்கிங்ஸ்லாம் வந்து குறையாம தான் இருக்குது. நெகட்டிவ் விமர்சனம் வந்ததுக்கு அப்புறமா கூட அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அஜித் தான், அஜித்துங்கிற அந்த ஒரு ஒற்றை முகத்துக்கு தான் இந்த அளவுக்கு ஓப்பனிங். படம் வந்து சுமாரான படம்ங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க படம் வந்து ஒரு சுமாரான படம் தான் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அஜித் அவரோட பார்த்துருவோம் அப்படிங்கிற அந்த அந்த அஜித் மேல் உள்ள அவர் அபரிதமான ஒரு கிரைஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தை கூட இவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க வச்சிருக்குங்கிறதுலாம் அது அஜித் மட்டும்தான். இருந்தாலும் இந்த கதை காலத்துக்கு என்ன வேணுமோ அது படத்துல வச்சிருக்காங்க தானே? இல்ல அது இல்ல. அந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டாங்க. அதை ஒரு ஹீரோயிசமா அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது பண்ணியிருந்தா அந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அஜித்தே வந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள தோசை பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸ்ல ஒய்ஃபை கொண்டு வந்து நிக்கிறப்ப அது ஒரு ஹீரோ இமேஜ் ஏறி இருக்குமா இல்லையா? நீங்க வந்து புதுசா பண்றங்கிற பேர்ல ஆல்ரெடி ஒரு மாஸ் ஹீரோவை, ஒரு கமர்ஷியல் ஹீரோவை எல்லாத்தையும் அடி வாங்குற மாதிரி, எல்லாத்தையும் கெஞ்சிற மாதிரி ஒரு சீன் 2 சீன் வைக்கலாம். படம் முழுக்க அதான் வைப்பீங்க. அஜித் ரசிகர்கள் எதுக்கு பார்க்க வர்றாங்க? அஜித்தினுடைய அந்த ஒரு ஃபேண்டசியை தானே பார்க்க வர்றாங்க. இங்க எம்ஜிஆர் காலத்துல அதான், எம்ஜிஆர் 2 அடி வாங்கினா 3வது திருப்பி அடிக்கணும், அப்பதான் தியேட்டர்ல விசில் பறக்கும். இவங்களை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம்.
பட் அது அது அவங்களோட இமேஜை கெட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் படத்தை. இதை கேட்டால் மகிழ் திருமணி சொல்கிறார் இந்த படத்தை வந்து அஜித் தான் வந்து ரெஃபர் பண்ணார் அப்படின்ற. ரெஃபர் பண்ணார், ரைட், ஓகே. ஸ்க்ரீன் பிளே அவராக பண்ணார். அந்த திரைக்கதையில் நீங்கள் சுவாரஸ்யத்தை நீங்கள் தான் பண்ணணும். அப்போ ஒரு எஸ்கேபிசம் தான், தள்ளி விட்டுறது யார் மேலேயாவது. எப்பவுமே படம் ஓடலை அப்படிங்கன்னா டேரக்டர் ப்ரொடியூசர் மேலே சொல்லுவார், ப்ரொடியூசர் டேரக்டர் மேலே சொல்லுவார், ஹீரோ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, கடைசியில் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க இவங்க சரியாக வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு. அந்த மாதிரி தவறுகளே ஒருத்தவங்க மேலே தள்ளி விட்டுறதான். அஜித் இந்த படத்தை ரெஃபர் பண்ணியிருக்காரு. பட் அந்த படத்தை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும், அது டேரக்டரோட வேலை தானே. அதை ஏங்க விட்டுட்டாங்கிறது தான் இப்போ கேள்வி. அதே மாதிரி தான் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மகிழ் திருமணி ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது மாத்தி பேசுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் இப்படி இருக்கும், என்ட்ரி சீன்லாம் மாசா இருக்காது அப்படின்றாங்க. ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இதை விட வேற என்னங்க பண்ண முடியும், அதுவும் இல்லாம அந்த பிரகாஷ்ன்ற ஒரு கேரக்டர் யாருன்னே நம்மளுக்கு காட்டவே இல்லை, அந்த கேரக்டர் வந்து எதுக்கு அந்த படத்துல தேவையே இல்லாம இஷ்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறாரு. இல்ல, முழுக்க இந்த படத்தினுடைய ஆக்சுவலா தோல்வி படம் தான் அது. முழுக்க தோல்வி படம், முழுக்க தோல்வி படம் தான். அதுக்கு முழுக்க காரணம் டைரக்டர் தான். ஓகே, டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். இந்த கதையை எப்படி வேண்டாலும் பண்ணியிருக்கலாம். அஜித்தே வந்து தேடி கண்டுபிடிச்சு அதன் மனைவியை காப்பாற்றி கொண்டு வர மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருந்தா படம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிருக்கும். சேசிங்கு, இன்வெஸ்டிகேஷனு, நெக்ஸ்ட்னு அப்படி படத்தை கொண்டு போயிருக்கலாம். ஒரு த்ரில்லிங்க கதைங்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த, இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-20 கதை தான். இதுக்குள்ள தான் நம்ம திருப்பி படம் பண்ண போகிறோம். அது எப்படி சுவாரஸ்யமாக போர் அடிக்காமல் சொல்கிறோங்கிறது தானே விஷயம். ஒரு மாஸ் ஹீரோ கொண்டு வந்துட்டு அடி வாங்குற மாதிரி, கெஞ்சிறது மாதிரி அப்படிங்கிற ஒரு காட்சிகள்லாம் வந்து புதுசு கிடையாது. இது வந்து பழசு தான், இது பழைய மேட்டர் தான். ஆனால் இந்த நடிகரை வச்சு பண்ணலாமா? இந்த படத்தை வந்து ஒரு புதுமுக நடிகர் நடிக்கலாம். அதான் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் 4 அடி வாங்கி திருப்பி அடிச்சிருவாரு. ஆமா, அதுதான். அப்போ அதெல்லாம் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட். இப்போ இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு சுமாரான படத்துக்கும் இவ்வளவு கலெக்ஷன்னா அது அஜித் மட்டும்தான். அஜித்துங்கிற அந்த ஒரு படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தலையை தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் போகிறாங்கல்ல, அந்த வசூல் தான் இந்த அளவுக்கு வசூல். வேற ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஓகே, பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஓடிடி தளத்துல வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பெரிய வரவேற்பு கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. கிடைக்குங்களா? இல்லை, ஓடிடி தளத்தில் இந்த காட்டிலும் ஓவரா தான் வந்து உங்களுக்கு படத்துக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும். ஏன்னா ஓடிடி தளங்களில் உலகத்தரம் வாய்ந்த படம் பார்க்குறோம், உலகத்தரம் வாய்ந்த வேற லாங்குவேஜில் உள்ள படங்கள் பார்க்குறோம். அப்புறம் கம்பேரிசன் வரும் இல்லையா? ஓடிடி தளங்களில் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு மலையாள படம் இருக்கும், ஒரு ஹிட் படமான ஒரு ஹிந்தி படம் இருக்கும், மூணாவதா இந்த படம் இருக்குன்னு வச்சுங்க. எந்த படத்தை ஃபர்ஸ்ட் சூஸ், அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷன் தெரியும் இல்லையா? ஓடிடி பார்க்குற ஆடியன்ஸ் வேற, ஓடிடி எல்லாருமே ஓடிடி பார்க்குற ஓடிடி பார்க்குறவங்க வந்து ஒரு எலக்ட் பீப்புள்ஸ் மட்டும் தான் ஓடிடி பார்ப்பாங்க. எல்லாரும் ஓடிடி பார்க்க போகிறது கிடையாது. அப்போ அவங்க வந்து எல்லா படங்களையும் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஒரிஜினல் வெர்ஷனே பார்த்துருப்பாங்க. ஒரிஜினல் வெர்ஷன் நல்லா இருக்கும், 1.5 மணி நேரம் தான் படம். அப்படிங்கும் போது ஓடிடி தளங்களில் இந்த படம் இன்னும் தான் செட்பேக்காக தான் ஆகும். அப்படிங்கும்போது ஓடிடி தளத்துக்கு வந்த பிறகு தான் இந்த படத்துக்கு ஒன்றும் கொஞ்சம் விமர்சனங்கள் வரும்னு நினைக்கிறேன். அப்போ மீண்டும் வந்து விடாமுயற்சி வந்து இந்த லைகா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி தானுங்களா? நம்ம தோல்வி படம் தான். ஏன்னா அந்த படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு 10 மடங்கு அதிகமான செலவாயிடுச்சு. ஏன்னா படத்துக்கு ஏற்கனவே படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு லைட்டா டவுட் வந்திருக்கும்ல. இதுவும் இல்ல, அப்படி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களே. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடண்டா இருக்க போய் தான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க. படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஓடக்கூடாது யாரும் எடுப்பாங்களா? ஆக்சுவலாக அந்த அசர்பைஜான் போனாங்க. அசர்பைஜானில் போய் அந்த புழுதி புயல் அடிச்சது அப்படி இப்படின்னு ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு. அங்கே ஒரு 10 நாள் இருந்தாங்க, திருப்பி வந்தாங்க, திருப்பி போய் நடந்து அதுக்கு போய் ஆர்ட் டைரக்டர் அங்கே இறந்து போனார். பல சிக்கல், டைரக்டர் கேமராமேன் மாற்றினாங்க. படத்துக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த தேவையில்லாத செலவுகள் அதுக்கப்புறம் நீண்ட கேப்லாம் விழுந்ததுனால தான் படம் சொதப்பிக்கிச்சோ? இல்லை, அதுவும் இல்லை. ஸ்கிரிப்ட் 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ஓடலையா சமீபத்தில்? இந்த கேப்பு அதெல்லாம் கிடையாது. நல்ல படம் எப்போ தான் ஓடும், எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அந்த படம் வந்து இத்து மண்ணாகி போச்சு. அந்த படம் இப்போ வந்து திருப்பி வந்து பெரிய அளவில் ஒரு 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருச்சு. அப்படிங்கும் போது படம் வந்து பழைய படம் புது படம்லாம் இல்லை. என்ன கண்டென்ட், சேதுவே 4 வருஷம் எடுத்த படம் தான். சேது மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் கூட 4 வருஷம் அந்த படம் வந்து படம் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை ப்ரீவியூ போட்டிருப்பாங்க. அப்படி உள்ள படம் தான், ரொம்ப டிலே ஆகி வந்த படம் தான். அது கண்டென்ட் நல்லா இருந்தால் எப்போ வேண்டாலும் ஓடுங்கிறதுக்கு தான் காரணம். அஜித்துக்கு இது ஷூட் ஆகாத ஒரு கதை, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது குட் பேட் அக்லி வந்து திரைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதுவும் April 10. ஆனால் அது ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக April 10 குட் பேட் அக்லி வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன். இல்லை, April 10 வருவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு தான். வாய்ப்புகள் குறைவு. காரணம் ஓடிடி தளம் தான். ஓடிடி வந்து இப்போ இந்த விடாமுயற்சியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணிக்கும் 2 மாதம் அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னைக்கு பேக் டு பேக் அஜித் படம் பெரிய படம் இல்லையா, போட்டப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரீமிங் கொஞ்சம் டிலே ஆகும், அதனால நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைங்கிறாங்க. அவங்க மே
ஃபர்ஸ்ட் அந்த மே தினம் அந்த birthday. அஜித்தோட பர்த்டே பிளான் பண்றாங்க. ஏறக்குறைய இப்போ வரைக்கும் அதுதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. வீடியோவில் பார்த்துருப்போம். ஆதிக் ரவிச்சந்தர் வந்து விடாமுயற்சி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறாரு, அவரே என்ஜாய் பண்றாரு. நான் வந்து டேரக்டர்லாம் அப்புறம் தான், நான் ஃபர்ஸ்ட் தலையோட ஃபேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அவர் எந்த மாதிரி சம்பவத்தை குட் பேட் அக்லியில பண்ணிருப்பாரு? இல்ல அவர் ஒரு பேசிக்கா வந்து ஒரு அஜித்துடைய தீவிரமான ரசிகர். ஒரு ஃபேன் பாய் வந்து ஒரு படத்தை வந்து தானுடைய பிடிச்ச மானசீகமான ஒரு நடிகரை வச்சு படம் பண்றப்ப எந்தெந்த சீன்ல கை தட்டுவாங்க தியேட்டர்ல அப்படிங்கிறது அந்த அந்த பல்ஸ் தெரியும். அதனால இந்த படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு காட்சி வைக்கிறப்ப கண்டிப்பா தியேட்டர்ல ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கிறது கனெக்ட் ஆயிருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி ஸ்கிரீன்ல சேர்ல உட்காந்து படம் பார்த்தவர் தான். அப்போ அந்த படத்துக்கு கூடுதலான ஒரு கவனம் இந்த படத்துக்கு வந்திருக்கு. ரஜினிக்கு பேட்ட மாதிரி அஜித்துக்கு குட் பேட் அக்லியா, ரஜினிக்கு பாட்ஷா மாதிரி அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி பாட்ஷா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு உண்டான உள்ள படமா இருக்கும். அந்த மாதிரி ஆதிக்கு இந்த படத்தை ஒரு ஒரு ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பண்றாரு. பட் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது, யாரையும் இப்ப நம்ப முடியாத சூழ்நிலையில இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இது வந்து 10 மார்க் ஆண்டனிக்கு சமமா வரும், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே கொஞ்சம் அதிகமா தான் பேசுவாரு, இப்ப பெரிய ப்ராஜெக்ட் வேற பண்றாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்ப படத்துல வந்து டியூயல் ரோல் மாதிரி இருக்கும். 3 கெட்டப்ல பண்றாரு. அஜித் வந்து 3 கெட்டப்ல, ஒரே ஆள் 3 கெட்டப்ல பண்றாரு. ஓகே ஓகே. படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இசை வந்து பயங்கரமா போடுறாருன்ற மாதிரி அவர் ட்விட்டர்லயே போட்டுட்டு இருக்காரு. 1001 வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் மாதிரி இதுலயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடல் இருக்குது, அதுல அஜித் சார் வந்து சூப்பரா பூந்து விளையாண்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, ஜிவியை பொறுத்த வரைக்கும் ரீ ரெக்கார்டிங்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு மியூசிக் டைரக்டர். மெலடி கிங் அப்படிங்கிறது ஜிவி தான், மாற்றுக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு பிறகு ஜிவி அஜித் காம்பினேஷன் கிரீடம் பிறகு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இடையில கொஞ்ச நாள் வந்து நடிக்க அப்படி இப்படின்னு போய் பட வாய்ப்புகள்லாம் சரியா பயன்படுத்த முடியாம இருந்தார் ஜிவி. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அமரன் ஒரு ஹிட் கொடுத்தாரு. இந்த படத்தை ரொம்பவும் மெனக்கெட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ரீ ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், சாங் சைட்லயும் பெரிய அளவில் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஜிவி தரப்புல இருந்து இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்தர் படத்துல வந்து 18+ கண்டென்ட் வந்து லைட்டாவது இடம்பெறும். அதே மாதிரி குட் பேட் அக்லியில இடம்பெற வாய்ப்பு கண்டிப்பா இருக்காது. அஜித் அதை கண்டிப்பா அனுமதிக்க மாட்டார், கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.